அண்ணன் சீமான் அரசியலுக்கு வந்தபோது சீமான் என்ன சாதின்னு சொல்லி தேடாத ஒருவனை சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை. அதனால தான் நாங்கள் வெளிப்படையாக நான் செந்தில் மல்லர், நான் பள்ளர், நான் தேவேந்திர குல வேளாளர், நான் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நான் வேலை செய்கிறேன். அண்ணன் கிருஷ்ணசாமி மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கோடீஸ்வரராக இருக்கிறார். அந்த அரசியல் வாழ்வில் அவரே ஒரு தயாரிப்பாளராகி தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய கனவுகளை, தன்னுடைய எண்ணங்களை தம்பி மாரி செல்வராஜன் நீ படம் எடு தம்பின்னு சொன்னா தம்பி எடுக்க போறாரு. இதுல தம்பி மாரி செல்வராஜுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்குது, நீங்கள் தலித் அந்த சேற்றிலிருந்து, திராவிட நச்சு நரகல் குழியிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்கிற இலக்கோடு அந்த தமிழர்கள் தான் பிறந்த இந்த மல்லர்குடியில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அக்கறையோடு அவர் படைமெடுக்க வேண்டும். திருமாவளவன் அவர் எப்போதுமே அவருடைய ஒவ்வொரு அசைவும் தேவேந்திர குல வேளாளருடைய எழுச்சியை நசுக்குவதாக, சிதைப்பதாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். தலித் மக்கள்னா அவர் யாரு? நீங்கள் தலித் மக்களின் தலைவரா, தமிழ் தேசியத்தினுடைய தலைவரா? தமிழ் தேசியத்தின் பக்கம் அவர் நின்றதே கிடையாது, நிக்க போறதும் கிடையாது. அவர் திராவிட பண்ணை அடிமை, அவர் ஒரு தலித் கூலி, அவ்வளவுதான். அடுத்து ஆசாரி சமூகம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது, வண்ணார் சமூகம், அம்பட்டையர் சமூகம், ஏன் பறையர் சமூகம், அருந்ததிர் சமூகம் கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட பாண்டியர் மரபில் வந்த வேளாண்குடி மக்கள், மருதநில மக்கள், நெல்லின் மக்கள் என்று இலக்கியங்கள் போற்றுகின்ற இந்த மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர்களை தமிழ் திரையுலகம் ஏன் காட்சிப்படுத்தவில்லை? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் மல்லர் மீட்புக் கழகத்தினுடைய நிறுவனரும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளருமான திரு செந்தில் மல்லர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் சமூக அக்கறை உள்ள நிறைய திரைப்படங்கள் வந்த வண்ணம் இருக்குது. தங்களான், வாழை, கொட்டுக்காளி, இப்படி பல்வேறு படங்கள் ஒரு பேசுபொருளாக உண்டாகிய வண்ணம் இருக்குது. நேற்றைக்கு ஒரு ஊடகத்தில் புதிய தேவனம் கட்சியினுடைய திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்போது, வாழைங்கிற திரைப்படத்தை பார்த்தேன், அது தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை கோழைகளாகவும் கூலிகளாகவுமே காட்டுறாங்க, இன்னமும் கண்ணீரும் புலம்புலமாகவே பிரதிபலிக்கிறாங்க, அது சரியில்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த சமூகத்தினுடைய பார்வையும் அதுவாகத்தான் இருக்குது. ஏன்னால் என்னுடைய மீண்டெழும் பாண்டியர் வரலாறு தடை, அது ஏற்படுத்திய தாக்கம், அரசியலில் அது ஏற்படுத்திய அதிர்வலைகள், அதற்கு பின்னாடி இந்த சமூகம் வரலாற்றை தேடி ஓடி தன்னுடைய சொந்த வரலாற்றை உரையாடுகிற அந்த சமூகமாக இன்றைக்கு மாறி நிற்கிற இந்த காலகட்டத்தில் பழைய கடந்த கால துயரங்களை, இன்னல்களை பதிவு செய்வது என்பது மக்கள் விரும்பாத ஒரு கருத்தாக தான் இருக்குது. ஏன்னா எந்த சமூகமும் தன்னுடைய பெருமைகளையும், சிறப்புகளையும், பண்பாடுகளையும், வரலாறுகளையும், ஏன் இல்லாத பெருமைகளை பேசக்கூடிய திரையுலகமாக தான் அந்த திரையுலகம் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் தம்பி மாரி செல்வராஜ் ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக வளர்ந்து வருகிறார். ஆனால் அவர் இதை தீர்மானிக்கிறாரா, அல்லது அவருக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியலும் பொருளாதாரமும் இதை தீர்மானிக்குதா? தேவேந்திர குல வேளாளருடைய சமூக அரசியல் எழுச்சியை மடைமாற்றுவதற்காக அல்லது சிதைப்பதற்காக அந்த திரை ஊடகம் என்கிற மிகப்பெரிய ஊடகத்தை தீய சக்திகள், திராவிட தீய சக்திகள் பயன்படுத்துகிறார்களா என்கிற ஐயமும் அச்சமும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு இருக்குது. இதில் தம்பி மாரி செல்வராஜுக்கு நம்ம உள்ளபடியே நம்ம எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியை நாங்கள் உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முந்தைய படம், அதாவது பரியேறும் பெருமாளில் அவர் பாதிக்கப்பட்ட நிலையை சொன்னாலும் பின்னாடி எதிர்த்து அடிக்கிற, அதாவது நாங்கள் முன்வைத்த முழக்கம், குறிப்பாக மல்லர் மீட்புக்களம் முன்வைத்த முழக்கம் தான் ஏறும் போரும் எங்குல தொழில்ங்கிறது. நான் என்னுடைய கைகளால் வரைந்த பென்சிலில் என்னுடைய கைகளால் வரைந்த அந்த ஏறும் போரும் லட்சணையைத்தான் அவர் அந்த கபடி குழுவினுடைய உடையில் பொறித்திருப்பார். இந்த 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 பண்பாட்டை அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதற்கு அது இந்த சமூகம் பெருமை கொள்ளுது. அடுத்து ஏர் பிடிக்கிற கையில் வாழ் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து எதிர்வினை ஆற்றுகிற அந்த வீரத்தை அந்த மல்லர்களுடைய மரபு வழி பாண்டியர் சமூகத்தினுடைய அந்த போர்க்குணத்தை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் தொடர்ச்சியாக அடுத்து கர்ணன் படம் நான் பார்த்தேன். ஒரு ஆகச்சிறந்த ஒரு படம். அதில் காவல்துறை தலப்பாக எடுன்னு சொல்லையில்
அவர் தலப்பா எடுக்க மாட்டார், அவர் வந்து ஊர்க்குடும்பன் என்று இந்த சமூகத்தினுடைய ஆளுமையை இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் இதில் வந்து நடைமுறையில் இருக்குது. குறிப்பாக கோயில்பட்டியில் வந்து தெற்கு திட்டங்குளத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சொந்த சமூகத்தாலே வந்து படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கு பேரே தலப்பா தான். எந்த இடத்தில் போனாலும் அவர் தலப்பாக எடுத்தது கிடையாது. அதாவது நீதிமன்றத்திற்குள் போனால் கூட யாரும் தலப்பா அணிய முடியாது. மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறார், காவல்துறை கண்காணிப்பாளரை சந்திக்கிறார், இமானுவேல் சேகரனுடைய சிலை நிறுவுவது தொடர்பாக. அப்போ கூட எல்லோரும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவருடைய தலப்பா வந்து அவர் எப்பவுமே எடுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மரபை, மாண்பை வந்து தம்பி மாரி செல்வராஜ் வந்து பதிவு செய்திருக்கிறது என்பது திரையுலகத்தில் வந்து அது வந்து போற்றத்தக்கது. நாங்கள்லாம் பெருமிதம் கொண்டோம். அந்த கர்ணன் திரைப்படம் என்பது அதாவது நம்முடைய புல்லரிக்கை செய்தது. எல்லா வகையான உணர்வுகளையும் பார்க்கிற மக்களிடம் ஏற்படுத்தியது. நான் அதை உணர்ந்தேன். நம்ம அது அறச்சீட்டமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், எழுச்சி, உணர்ச்சி, அந்த மீட்சிக்கான மகிழ்ச்சி, ஆனந்த கூத்தாடுதல், எதிர்த்து தாக்குதல், இது போன்று பல்வேறு உணர்வுகளை வந்து அவர் வந்து பதிவு செய்து அதை வந்து மக்களிடத்திலும் வந்து எதிரொலிக்க செய்தார். இப்படிப்பட்ட ஆகச்சிறந்த அந்த ஒரு வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய தம்பி மாரி செல்வராஜ் அங்கே வந்து சின்ன சின்ன அந்த தலித்திய கருத்தியலை திணிக்கக்கூடிய சூழ்ச்சிக்கு அவர் வந்து இடம் கொடுக்கிறார் என்கிற வருத்தமும் வேதனையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த வகையில் வாழை திரைப்படத்தை நம்ம வந்து பார்க்கலை. அது அவருடைய பட்ட வலியை அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கொடுக்குற குற்றச்சாட்டு என்பது இதே நிலையைத்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி 1996 2017 வரை இந்த மக்களை தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு பேசி வந்தவர் தான். மல்லர் மீட்புக்களம் தொடங்கி மீண்டலும் பாண்டியர் வரலாறு 2012 வந்து ஏற்படுத்திய தாக்கம், அதற்கு பிற்பாடு வந்து பட்டியல் வெளியிட்ட மாநாட்டை நாங்கள் 2015 நடத்துகிறோம். அதுக்கப்புறம் 2017க்கு அப்புறம் தான் இந்த வரலாற்றின் அடிப்படையிலான மல்லரிய தமிழ் தேசிய, இன்னும் தமிழ் தேசியத்தை நோக்கி அவர் வரல. கிருஷ்ணசாமி வந்து தமிழ் தேசியத்தை வந்து நோக்கி வரல. மல்லரியம் என்பதே தமிழ் தேசியம். அப்போ இந்த பண்பாடு வரலாறு, இந்த சமூகத்தினுடைய மேன்மை பேசப்படுங்கிற அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே 2017 வரை அந்த தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்ங்கிற முழக்கத்தை முன்வைத்து அந்த பின்னோக்கிய அரசியலை தான் அவரும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் இன்னும் சில கருத்துக்களையும் முன்வைக்கிறாரு. ஹரிஜன் எப்படி ஆனாங்க, ஆதி திராவிடர்னு எப்படி மாற்றப்பட்டாங்க, எஸ்சியில் எப்படி சேர்ந்தாங்க, தேவேந்திர குல வேடர்கள் யாருங்கிறது இங்கே படமாக சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இல்லைதான், இது எல்லாம் மல்லர் மீட்புக்களம் முன்வைக்கிற அரசியல். நேற்று வரைக்கும் அண்ணன் கிருஷ்ணசாமியின் அந்த தலித் மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களைங்கிறது தான் அவருடைய முழக்கம். புதிய தமிழகத்தினுடைய கொள்கை அறிக்கையிலே அதான் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து மாற்றம் கிருஷ்ணசாமிகிட்ட 2017 வந்து அந்த மாற்றம் வந்திருக்குன்னா, தம்பி மாரி செல்வராஜ்கிட்ட 2025 அந்த மாற்றம் வர வைப்போம். அதற்கான வேலையை மல்லர் மீட்புக்களம் அறிவுத்தளத்திலிருந்து அந்த பணியை வந்து ஆற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு திரையுலகம் என்பதே முற்றிலுமாக மூடிமறைத்த ஒரு சமூகம் என்பது தேவேந்திர குல வேளாளர் சமூகம்தான். இந்த சமூகத்தை தான் மூடிமறைத்தார்கள். இது தொடர்பாக என்னுடைய கோரிக்கையாக அல்லது கோபமாக கூட நான் வந்து அண்ணன் இயக்குனர் தங்கர் பச்சன் அவர்களை சந்தித்த போது உரிமையோடு அண்ணனிடத்தில் கேட்டேன். இந்த நாட்டில் வந்து நீங்கள் உங்கள் திரையுலகம் அல்லது நீங்கள் வந்து இன்னைக்கு கவுண்டர் சமூகத்தை பற்றி படம் எடுக்கிறீங்க, நாடார் சமூகத்தை பற்றி படம் எடுக்கிறீங்க, தேவர் சமூகத்தை பற்றி படம் எடுக்கிறீங்க, ரெட்டியார் சமூகத்தை பற்றி படம் எடுத்திருக்கீங்க, நாயக்கர் சமூகத்தை வந்து படம் எடுத்திருக்கிறீங்க. இதெல்லாம் மேல் சமூகமாக, உயர்ந்த சமூகமாக நீங்கள் காட்டி படம் எடுத்திருக்கு இந்த திரை உலகம். அடுத்து ஆசாரி சமூகம் இந்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது, வண்ணார் சமூகம், அம்பட்டையர் சமூகம், ஏன் பறையர் சமூகம், அருந்ததிர் சமூகம் கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட பாண்டியர் மரபில் வந்த ஒரு வேளாண்குடி மக்கள், மருதநில மக்கள், நெல்லின் மக்கள் என்று இலக்கியங்கள் போற்றுகின்ற இந்த மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர்களை தமிழ் திரையுலகம் ஏன் காட்சிப்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்ச போது அண்ணன் வந்து சடார, நான் எதுக்கு உன்னை பற்றி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எடு தம்பி, என்னுடைய படக்கருவிகள் அதை வந்து காட்சிப்படுத்தும், உனக்கு பின்புலமாக என்னென்னலாம் வந்து செய்யணுமோ அதை நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் சகோதர சமூகமாக அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சார். இதைத்தான் நாங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமிகிட்டையும் சொல்கிறோம். தம்பி மாரி செல்வராஜ் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார், அவர் வந்த அந்த கடந்து வந்த பாதைகளை பற்றி நாம் வந்து பார்க்கணும். இன்றைக்கு வந்து உச்சம் தொட்டிருக்கிறாரு. அதாவது வியக்கிற, நாமளும் எத்தனையோ படங்கள் பார்த்துருக்குறோம். குருவை மிஞ்சிய
சிஷியன் போல இன்னைக்கு பாரதி ராஜாவை கடந்து பாரதி ராஜா போன்ற பல்வேறு இயக்குனர்கள் பாராட்டுகின்ற போற்றுகின்ற ஒரு இயக்குனராக வளர்ந்திருக்கிற போது அவரை நாம் முதல்ல பாராட்டணும். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம குறைநேர்களை சொல்லணும். அதை விட இன்னைக்கு அண்ணன் கிருஷ்ணசாமி வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த அரசியல் வாழ்வில் வந்து அவரே ஒரு தயாரிப்பாளராகி தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய கனவுகளை, தன்னுடைய எண்ணங்களை தம்பி மாரி செல்வராசன் வந்து நீ வந்து இப்போ படம் எடு தம்பின்னு சொன்னால் தம்பி எடுக்க போகிறாரு. இதில் வந்து தம்பி மாரி செல்வராசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்குது, நீங்கள் வந்து தலித் அந்த சேற்றிலிருந்து திராவிட நச்சு நரகல் குழியிலிருந்து நீங்கள் வந்து மீண்டு வரணும் எங்களுக்காக. மீண்டு வந்து நீங்கள் இந்த சமூகத்தினுடைய பண்பாடுகளை, வரலாறுகளை நீங்கள் படம் எடுக்கணும். அதுக்கு வந்து தம்பி மாரி செல்வராஜுக்கு வந்து நாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய பாண்டியராசா கோயில், ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதான் தம்பியினுடைய புளியங்குளம்ங்கிற ஊர். ஆதிநித்த குடும்பநல்லூர், அதுதான் ஆதித்தநல்லூர், ஆதிச்சநல்லூர் என்றாச்சு. ஆதிநித்த குடும்பன்ங்கிற பெயர் தம்பி மாரி செல்வராஜ் ஊருக்கு நுழைகிற வழியில் அவருடைய ஊர் கிணற்றில் கல்வெட்டில் வந்து பதிக்கப்பட்டிருக்குது. ஆதிநித்த குடும்பனுடைய நடுகள் வழிபாடு அங்கே இருக்குது. அவருடைய வாரிசு தான் நித்தன் பள்ளிக்கூடத்தான். இந்த ஆதிநித்த குடும்பம் தான் பாண்டியராசா கோயிலை கட்டியவன். இது வந்து பாண்டவர்களோடு அந்த அந்த வழிபாடு வந்து போற்றப்படுவது ஒரு வாரம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பாண்டியராசா கோயில் வந்து இந்த மல்லர் பள்ளர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுடைய குலதெய்வமாக, அங்கு மட்டுமல்ல வசவபுரம், அதில் வந்து தென்னன் பாண்டியன் சாத்தன் கோயில், சுந்தரபாண்டியன் சாத்தன் கோயில், ஆழ்வார்கர் குளத்தில் ஒரு பாண்டியராசா கோயில் என்று தம்பி மாரி செல்வராஜனுடைய நெருங்கிய உறவுகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய குலதெய்வம் என்பது பாண்டியராசா கோயில். அப்போ அந்த பாண்டியருடைய மரபை நீங்கள் வந்து காட்சிப்படுத்த வேண்டியது காலத்தின் தேவை. ஏன்னா இந்த சமூகத்தை நீங்கள் மீட்சி கொள்ள செய்யணும்னு நீங்கள் சிந்திக்கிறீங்க. இது மீட்சி கொள்ள செய்யணும்னா இவருடைய பாண்டியர் என்கிற அந்த அடையாளம் வந்து மீட்டெடுக்கப்படணும். அதை மீண்டெழும் பாண்டியர் வரலாறு இதெல்லாம் பதிவு செய்து இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை மீட்டெடுத்திருக்கிறது. இதை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய அந்த திரை உலகை நீங்கள் வந்து பயன்படுத்தி இந்த ஆண்ட பரம்பரை மீண்டும் இந்த மண்ணை ஆளணும். நீங்கள் வந்து அந்த அந்த அண்ணன் கிருஷ்ணசாமியுடைய குற்றச்சாட்டில் நாம் வந்து உடன்படுறோம். ஆனால் எல்லா பக்கத்துலையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மாரி செல்வராசனுடைய அந்த கடந்து வந்த பாதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருப்பதனால அவருக்கு நாம் வந்து ஒரு கோரிக்கையாக, ஒரு வேண்டுகோளாகத்தான் முன்வைக்கிறோம். இந்த மரபை நீங்கள் காட்சிப்படுத்தணும். அடுத்து வந்து புளியங்குளத்தில் வந்து எல்லோருமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லா சமூகமும் அந்த வறுமையில் இருந்தது. பலருக்கு அந்த புரிதல் இல்லை. ஒரு சிலர் வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஏதோ பள்ளர்கள் மட்டுமே வந்து நீர்க்கருவை வேலி வெட்டுற மாதிரிலாம் சிலர் வந்து உளறி கொட்டின செய்திகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே இல்லை, அங்கே வந்து மல்லர் சமூகமும் சரி, மறவர்களும் சரி, கோனார் சமூகமும் சரி, அகமுடையார் சமூகமும் சரி, எல்லோருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மக்கள் எல்லோருமே அந்த நீர்க்கருவை வேலியை வெட்டி கரிமூட்டம் போடுகிறது வந்து வழக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்க்காம பேசுறது. அதே போல் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து இந்த மல்லர்கள் மட்டுமே வந்து அன்றைக்கு வந்து ஏழைகளாக, கூலிகளாக இல்லை. எல்லா சமூகமும் உழைக்கும் மக்கள் வந்து மற்றவர்கள் எல்லாமே மிராஸ்தாரர்களாகவும், பெரும் நிலக்கலார்களாகவும், பெரும் பண்ணையாளர்களாக யாருமே அப்படி இல்லை. எல்லா சமூகத்திலையும் இந்த நிலை இருக்கத்தான் செஞ்சது. எனவே அதே வேளையில் வந்து இது ஒரு பெரிய நில உடைமை சமூகமாக இருக்குது. தம்பி மாரி செல்வராசு ஊரில் கிட்டத்தட்ட 2000 வீடுகள் இருக்கும்னு நான் அறிகிறேன். 2000 வீடுகள், எல்லோருமே இன்னைக்கு வந்து நிலக்கலார்கள், பெரும்பண்ணைகள், எல்லாமே இவர்களுடைய வயல்கள், வாழைகள், நெல் எல்லாமே விளைவிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி சமூகமாக, ஒரு உழவு சமூகமாக இருக்கிற போது இந்த பெருமைகளையும் சிறப்புகளையும் நாம் வந்து பதிவு செய்யணும். கடந்த காலத்தில் வந்து பல சமூகங்களுக்கு பல பின்னடைவுகளும் இழிவுகளும் இருந்திருக்கு. நீங்கள் இப்போ நாடார் சமூகத்தினுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்தால் அவ்வளவு துயரங்களை அந்த சமூகம் சந்திச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி கள்ளர் மறவர் சமூகம் குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டு அவர்கள் பட்ட துயரங்கள் என்பது கொஞ்ச நஞ்சமல்ல. அதே போல் வெள்ளாளர் சமூகம், அந்த சமூகம் கடந்த காலங்களில் வந்து இருந்த வரலாறுகளையெல்லாம் பார்க்கிற போது உலகத்தில் அப்படி ஒரு பாதிப்பை இந்த சமூகம் எதிர்கொண்டிருக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் ஏன் கவுண்டர் சமூகத்திலிருந்து பல சமூகங்களுடைய கடந்த கால 100 ஆண்டு கால, 150, 200 ஆண்டு கால வரலாறுக்கு பின்னாடி பார்க்கிற போது அவ்வளவு பாதிப்புகளையும் துயரங்களையும் ஏன் இழிவுகளையும் சுமந்து நிற்கிற சமூகம் அந்த இழிவுகளை எங்கேயும் வந்து பதிவு செய்து அதை வந்து காட்சிப்படுத்தலை. எந்த ஒரு தனி மனிதராக இருந்தாலும் சரி,
அல்லது ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பெருமைகள், சிறப்புகள், பண்பாடுகள், வரலாறுகள் இவற்றைத்தான் வந்து வெளிப்படுத்துவதுதான் இயல்பு. எனவே அந்த புரிதலோடு தம்பி மாரி செல்வராஜனுடைய அடுத்த படம் பாண்டியர் மரபை அடையாளப்படுத்துகிற, தங் ஊரில் இருக்கக்கூடிய மல்லர்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய பாண்டியராச கோயிலுடைய வழிபாட்டு உரிமையை காட்சிப்படுத்துகிற படமாக அது அமைய வேண்டும். அதுபோன்ற வரலாற்று பெருமைகளை, சிறப்புகளை, ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல்னு சொல்லியிருக்கிறான் நம்முடைய முன்னோர்கள் வந்து, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல்னு சொல்லியிருக்கிறான், எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்கிறான். எனவே நம்முடைய பெருமைகளை, சிறப்புகளை பதிவு செய்து அடுத்த தலைமுறை இந்த நாட்டை ஆளணும். காலங்காலமாக நம்ம வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து அங்கே அடிமையாக இருந்தோம், நிலத்தை இழந்தோம், ஆட்சி அதிகாரத்தை இழந்தோம், மண்ணை இழந்ததால் நாம் வந்து சில பகுதிகளில் பண்ணை அடிமைகளுடன் ஆக்கப்பட்டோம். அதே போல இன்றைக்கு நாம் வந்து திராவிட அடிமைகளாக இருக்கிறோம். எனவே இதை உடைத்து நொறுக்குவதற்கு பாண்டியர் மரபு அடையாளம் என்பது காலத்தின் தேவை. அதுவே தமிழ் தேசிய மீட்சிக்கான ஒரு அடித்தளமாக அமையும். அதை நோக்கித்தான் நாங்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதையும் உள்வாங்கி கொண்டு தம்பி மாரி செல்வராஜ் வந்து தன்னுடைய அடுத்தடுத்த படைப்புகளை தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்கிற இலக்கோடு, அந்த தமிழர்கள் தான் பிறந்த இந்த மல்லர்குடியில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அக்கறையோடு அவர் படமெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான பண்பான வேண்டுகோளாக தம்பி மாரி செல்வராஜுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ இதே பேட்டியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்போது வாழை திரைப்படத்தோடு ஒட்டி தான் தங்கலான் திரைப்படமும் வந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் வந்து தங்கலான் படத்தை பாராட்டலை, ஆனால் வாழை படத்தை பாராட்டுறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சித்தை விட்டுட்டு தூரமாக இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் வீட்டுக்கே போய் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார். இது தேவேந்திரகுல வேளாளர்களை தலித்துகளாக்குகிற ஒரு சூழ்ச்சி, வஞ்சகம் நிறைந்த நடவடிக்கை. அந்த சூழ்ச்சிக்கு தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் தம்பி மாரி செல்வராஜுக்கு வந்து சுட்டிக்காட்ட விளைவது. தலித்திய சூழ்ச்சியில், திராவிட சூழ்ச்சியில் நீங்கள் வீழ்ந்து விடக்கூடாது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. அதனால்தான் உங்களை வந்து நாங்கள் வந்து அக்கறையோடு நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வந்து அந்த தலித்திய சேற்றிலோ திராவிட நச்சு நரகல் குழியிலோ நீங்கள் வந்து விழுந்து முழுகிவிடக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய வருத்தமும் வேதனையும். திருமாவளவன் வந்து அவர் எப்போதுமே அவருடைய ஒவ்வொரு அசைவும் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய எழுச்சியை நசுக்குவதாக, சிதைப்பதாக, தேவேந்திரகுல வேளாளர்களை இழிவுக்குரிய சமூகமாக காட்டுவது தான் அவருடைய இயல்பு. தேவேந்திரருடைய பெருமையை அவர் வந்து அவருடைய வீரம் போல, தேவேந்திரருடைய வீரத்தை அவர் வீரம் போல காட்டிக்கொள்வார். அவருக்கான எங்கோ யாரோ பாதிக்கப்பட்ட அந்த இழிவுகளை தேவேந்திரர்கள் மீது வந்து பூசிட்டு போகிறது. இதுதான், இதுக்கு தான் தங்கலான் படம் என்பது, அந்த படத்தினுடைய கதை ஓட்டம் என்பது வேறு. அது எங்கேயோ ஏதோ புதையல் கிடக்கிற மாதிரி தங்கத்தை தேடி ஓடுகிற இது. ஆனால் தம்பி மாரி செல்வராஜ் வந்து உழைப்பை பதிவு செய்கிறார். அப்போ இந்த உழைப்பிற்கும் ஏதோ லாட்ரி சீட் எடுக்கிற மாதிரி தங்க கட்டிகளை தேடி ஓடுகிற அந்த பார்வைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. இந்த செய்தி நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். எனவே திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அந்த சூழ்ச்சி அரசியலை கைவிடுவது அவருடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லது அப்படிங்கிறத நாங்கள் வந்து தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் தன்னை தமிழ் தேசிய ஒரு பெருந்தலைவராக தான் அடையாளப்படுத்திட்டு வர்றாரு. தமிழர் இல்லை தமிழ் தேசியத்திற்கும் அவருக்கும் வந்து எவ்வித தொடர்பும் கிடையாது. தொடர்ந்து நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம். தலித் மக்கள்னா அவர் யாரு? நீங்கள் தலித் மக்களின் தலைவரா, தமிழ் தேசியத்தினுடைய தலைவரா? இதை நாங்கள் வந்து, அதாவது வந்து தலித் என்கிற சொல் தமிழ் சொல்லலாம். சாதி ஒழிப்பை உள்ளடக்கிய தமிழ் தேசியம். அதான் சாதி ஒழிப்பு என்பது ஆகாவளி கோட்பாடு. சாதி ஆதிக்க ஒழிப்பு என்பதே ஆண்மைத்தனத்தின் வெளிப்பாடு. ஆகாவளி கோட்பாடை நீங்க பேசிக்கிட்டு சாதியை ஒழிக்கும், அது எப்படி ஒழிப்பீங்க? சாதி ஆதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டியது. ஆதிக்கத்தை ஒழிக்கக்கூடிய காலத்துக்கு அவங்க வேலையே கிடையாது. அங்கே ஆட்டைக்கே வர்றது கிடையாது. வெற்று வசனங்களோடு போகிறது. எனவே என்பது சாதி ஆதிக்க ஒழிப்பு என்பது விடுதலை களம். சாதி ஒழிப்பு என்று பேசுவது வாய்ச்சவடால். இந்த புரிதல் வந்து தமிழ் தேசியவாதிகளுக்கு வேணும். எனவே வந்து அவர் வந்து என்றைக்கும் தமிழ் தேசியத்தின் பக்கம் வந்து அவர் வந்து நின்றதே கிடையாது, நிற்க போகிறதும் கிடையாது. அவர் திராவிட பண்ணை அடிமை. அவர் ஒரு தலித் கூலி, அவ்வளோதான். அதை விட்டுட்டு தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர். ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருக்குல்ல? இல்லை, ஏன்னா கடந்த காலத்தில் வந்து அவர் தமிழ் தேசியத்திற்கு செய்த இரண்டகங்கள் இருக்குல்ல. அறிஞர் குணா வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்கிற நூல் அடுத்தடுத்து மண்ணுரிமை, வள்ளுவத்தின் வீழ்ச்சி என்று பல்வேறு நூல்களை போட்டு சிறைப்படுத்தப்பட்டு 3.25 ஆண்டுகள் வந்து அவர் சிறையில் இருந்தபோது அவருக்கு வழக்கு நிதியை கூட கேட்டபோது ஒரு 50,000 ரூபா, யார் பேரே சொல்கிறேன், பேரை சொன்னால் ஒன்றும் தவறு கிடையாது, அண்ணன் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் அரிமாவளவனுக்கு துணையாக இருந்த மைப்பா
மைப்பா சேசராஜ் அவர்கள் வந்து அணுகிய போது ஒரு 50,000 என்ன எல்லா வழக்கு செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று வெறும் வாயில் சொல்லி ஏமாற்றியவர். எனவே வந்து இவர்கள் வந்து தமிழ் தேசியத்திற்கெல்லாம் வந்து என்றைக்கும் வந்து அவர்கள் துணை போனது கிடையாது. அதுக்கு இரண்டகம் செய்கிற வேலையை தான் இவர்கள் வந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக பறையர்குடியை தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அடையாளப்படுத்துவதே வந்து அந்த சமூகத்துக்கு செய்கிற துரோகம். ஸோ அந்த எந்த மக்களை நீங்கள் வந்து மீட்சி பெற செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, தம்பி ஒன்றே ஒன்று இவர்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். தேசிய நீரோட்டத்தோடு இணையணும்னா தலித்துங்கிற அடையாளம் தேவை அப்படிங்கிற. இல்லை, அதுக்கு தான் பட்டியல் சாதிகள், ஷெட்யூல்டு காஸ்ட்னு ஒரு அடையாளம் இருக்குதே. தலித் என்பது எந்த மொழி சொல்லு தம்பி? தலித் என்பது எந்த மொழி சொல்? தல் என்கிற எபிரேய சொல்லிலிருந்து கிரேக்கம் வழியா, லத்தீனம் வழியா, ஆங்கிலத்தில் வந்து இங்கே மராட்டியத்திற்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வெளிநாட்டு வணிக சொல். அந்த சொல் குறித்து நம்ம தொடர்ந்து ஓதுறோம். இதை வந்து அதில் ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு பெரிய புலி, இதெல்லாம் தலித் என்பது அது ஒரு கோட்பாடு. நாங்கள் கோட்பாட்டை முன்னிறுத்தி வந்து தான் புடுங்குறோம்பாங்க. என்னது கோட்பாடு? பித்தலாட்டம். தலித் என்பது ஒரு பம்மாத்து வேலைன்னு சொல்றாரு ஐயா நாவலாசிரியர் பூமணி. தலித் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் போலித்தனம்ன்றாரு ஐயா குருசாமி சித்தர். தலித் என்கிற கருதுகோளையே ஏற்க முடியாதுன்றாரு பேராசிரியர் நெடுஞ்செழியன். தலித் என்பது தன்மான இழுக்குன்னு சொல்றாரு ஐயா பெருஞ்சித்திரனார். இப்படி வந்து எல்லா அறிஞர்களும், ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் வடிவேல் ராவணன் தலித் என்பது தொண்டு என்னும் பெயரில் தொகை சேர்க்கும் தொழில்னு சொல்றாரு. ஆனால் அவரையே தலித்துன்னு தான் அந்த கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து ஏன் இந்த சொல்லை வந்து ஏன் தமிழ்நாடு அரசு சொல்லுது தம்பி, அரசாணை எண் 69 தலித் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு இந்திய அரசியல் அமைப்பு சொல்லுது. தலித் என்கிற சொல்லை உச்சரிக்கக்கூடாது, அரசு ஆவணங்களில் அதை வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாணை இருக்குது. இப்படி இருக்கிற போது அதை மீறி நான் சொல்லுவேன் என்று சொல்லுவது ஒரு மக்களை இழிவுபடுத்துகிற செயலா இல்லையா? ஒரு மக்களை உளவியலாக ஊனப்படுத்துகிற செயலா இல்லையா? நீங்கள் வந்து தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், நல்லா சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது அடிப்படை அறிவு இருக்கிற எல்லோரும் எளிதாக புரிஞ்சு கொள்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த காலத்தில் வந்து கால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நொண்டி அப்படிம்பாங்க, சப்பானின்னு கூட சொல்லுவாங்க. அதற்கடுத்து அவர்களை அரசும் ஊடகமும் எப்படி பயன்படுத்துது? ஊனமுற்றோர்னு பயன்படுத்துது. ஊனமுற்றோர் என்கிற சொல் கூட அவர்களை ஊனப்படுத்தும் என்பதால் இன்றைக்கு அவர்களை மாற்றுத்திறனாளி என்று நாம் வந்து அழைக்கிறோம், அடையாளப்படுத்துகிறோம். அரசை வந்து அதை செய்து இப்படி செய்கிற போது அதே போல் வந்து இருபிறப்பாக இருக்கக்கூடியவர்களை வந்து வழக்கில் வந்து ஊர் வழக்கில் பொண்டு வைப்பாங்க, அலின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி அது வந்து அவர்களை பாதிக்குது, அவருடைய உணர்வுகளை வந்து காயப்படுத்துக்குது, அவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்களை வந்து திருநங்கைன்னு சொல்கிறாங்க. நேற்று கூட அரவாணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து திருநங்கைன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற போது ஒரு பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய, தமிழ் சமூகத்தினுடைய பெரும் அங்கமாக இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு அறிவுசார் சமூகத்தை வந்து அறிவுக்கு புறம்பாக தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லுவது வந்து எந்த வகையில் நியாயங்கிறதுக்கு அவங்க விளக்கம் சொல்ல முடியுமா? விளக்கம் சொல்ல முடியாது. நேருக்கு நேராக கருத்தாடல் செய்ய முடியுமா? இல்லை, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க சாதிய வெறியை ஊட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அது வந்து அதான் சொல்ல முடியல. நீங்கள் தான் சாதிய வெறியை ஊட்டி சமூகத்தை பிளந்து போடுகிறீர்கள். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு வந்து கூட்டணி கிடையாது. உங்களை யார் சொல்ல சொன்னா? கூட்டணி கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டீங்களே. தமிழ் பாதுகாப்பு பேரவை என்று ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒருங்கிணைத்த போது கூட ஒருங்கிணைந்து கூட நின்றுட்டு உருவிட்டு போய் திராவிடத்தினுடைய கவுட்டுக்குள்ளே புகுந்தவங்க தானே நீங்கள். எனவே இது சமூக அடையாளங்கள் என்பது அதெல்லாம் யாரும் மறைக்கவோ ஒழிக்கவோ முடியாது தம்பி. அது தேவையும் கிடையாது. இது வந்து ஒரு கற்பனைவாதம் அல்லது ஒரு மனநோய். சாதி அடையாளத்தெல்லாம் ஒழிச்சிரும்னு சொல்வது என்பது ஒரு மனநோய். தேசிய தலைவர் பிரபாகரன் என்ன சாதின்னு தேடாத தமிழ் உணர்வாளர்கள் எத்தனை பேர்? நான் ஒருத்தர் சொல்லுங்க. அவர் என்ன குடி என்பது தேடாம, அண்ணன் சீமான் இந்த அரசியலுக்கு வந்தபோது சீமான் என்ன சாதின்னு சொல்லி தேடாத ஒருவனை சொல்லுங்க தமிழ் உணர்வாளர்களை. அதெல்லாம் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து வெளிப்படையாக நான் செந்தில் மல்லர், நான் பள்ளர், நான் தேவேந்திர குல வேளாளர், நான் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நான் வேலை செய்கிறேன். என்னை யாருன்னு தேடிக்கிட்டுலாம் நீ தெரிய வேண்டாம். நான் பள்ளந்தான், ஆனால் நான் தமிழன். நான் தான் தமிழன். தமிழ் தேசியம் படைப்பதற்காக பெறப்படுத்தவன். இதில் என்ன இருக்குது தம்பி? சாதியை குறிப்பிடுவது ஒழிச்சது வந்து திராவிட இயக்கத்தினுடைய பெருமைன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க மீண்டும் தமிழ்நாட்டை பிற்போக்கு பாதைக்கு அழைத்துட்டு போகிறாங்க. அது அயோக்கியத்தனம். அவன் வந்து சாதியை ஒழிச்சுக்கிட்டு மறைஞ்சு வாழுவதற்கு தேவை இருக்குது. ஏன்னால் தான் தெலுங்கர் என்பது தெரிஞ்சிடும். இங்கே ராமசாமி நாயக்கர்னா கண்டுபிடிச்சிக்கிறோன்னா தமிழன். நீங்கள் கோபாலசாமி நாயக்கர்னா தெரிஞ்சு போயிரும்ல, விஜயகாந்த் நாயக்கர்னா தெரிஞ்சு போயிரும்ல.
இதுக்கு சாதியை ஒழிக்கும்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. கேரளாவில் சாதியை குறிப்பிடுறாங்க, கர்நாடகாவில் குறிப்பிடுறாங்க, வட இந்தியா முழுக்க குறிப்பிடுறாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் சமூக நீதி மாநிலமா அதுதான் 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 இங்க மட்டும்தான் தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க மட்டும்தான் தமிழர் அல்லாதவர்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு தான் அவன் சாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கணும், இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னால் இது ஈழத்தின் வரைக்கும் இந்த அரசியல் பாதிக்கப்படுது. ஈழத்தமிழர்களுக்கே சில புரிந்துணர்வு இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு இது அடையாளம் தம்பி. உங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பேர், என் மாவட்டத்துக்கு ஒரு பேர், உங்கள் ஊருக்கு ஒரு பேர், என் ஊருக்கு ஒரு பேர். இது போல் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்கும், என் குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்கும். உங்கள் சமூகத்துக்கு ஒரு பேர் இருக்கும், என் சமூகத்துக்கு ஒரு பேர் இருக்கும். பெயரை அழிக்கணுங்கிறது உனக்கு என்ன வெறி? அழிச்சிட்டா தடம் தெரியாமல் இப்படி சாதி என்ன சொன்னீங்க? சமூக நீதி மாநிலம், சமூக நீதி, சாதியெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. அப்படியா? தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 900 பேர்களுக்கு மேல் நாயக்கர் பேரில் ஊர் பேர் இருக்குது. ஏற்கனவே நான் இதை தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். நீங்கள் இணையத்தில் எடுத்து பாருங்கள், இல்லை எல்லாம் அப்படி ஒரு சுற்றுப்பயணம் வாங்க. இதெல்லாம் ஏன் ஒழிக்கலைவங்க? இதை பற்றி ஏன் பேசலை ஒன்றும்? தேனி மாவட்டமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கிறோம். கண்டமநாயக்கனூர், போடி நாயக்கனூர், உத்தமநாயக்கன் பாளையம், சின்னமநாயக்கனூர், பொம்மிநாயக்கம்பட்டி, திம்மிநாயக்கம்பட்டி, எரசக நாயக்கனூர்னு எத்தனையோ நாயக்கர் பேரில் ஊர் இருக்குது. இவங்க எத்தனை வருஷம் என்ன ஒழிச்சாங்க? தமிழர்களை ஒழித்து கட்டினார்கள், தமிழருடைய அடையாளங்களை ஒழித்து கட்டினார்கள். நீங்கள் ஈழத்திலலாம் எங்கு பார்த்தாலும் தமிழர் அடையாளம், குடிப்பெயர்கள் இருக்குது. இதெல்லாம் சங்ககால பேர். நம்ம தொடர்ந்து இதெல்லாம் பதிவு செஞ்சாச்சு. அப்படியே சேர்நாட்டுக்கு சேர்நாட்டில் பள்ளர் நாடு இருக்குது, மறையூர் இருக்குது, தனித்தமிழ் பெயர்கள், தேவிகுளம், பீர்மேடு, உடும்பன்சோலை என்று தனித்தமிழ் பெயர்கள் இருக்குது. அதில் குடிப்பெயர்களும் இருக்குது. அப்படி இருக்கிற போது இது உலகம் முழுவதும் இருக்குது. பாண்டியர் என்கிற பேரும் பள்ளர் என்கிற பேரும் ஆஸ்திரேலியாவில் பள்ளமல்லான்கிற பேர் இருக்குது. பல நாடுகளில் மல்லருங்கிற பேர், பள்ளருங்கிற பேர் இருக்குது. ஐயா ஒரிசா பாலனுடைய கடலியல் ஆய்வுகள் 3000க்கும் மேற்பட்ட பள்ளருடைய குடிப்பெயர்கள் உலகம் முழுவதும் இருக்குது. இப்படி இருக்கிற போது இது ஒழிக்கிறது தான் உங்கள் வேலைனா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? தமிழருடைய அரசியலை ஒழிப்பதுக்கு நீங்கள் இதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாற்றுகிறார்கள். எனவே இந்த ஏமாற்றுத்தனம் இனிமேலும் எடுபடாது. இந்த குடி என்பது அடையாளம், பண்பாடு, இது வரலாறு. இதிலிருந்து தான் தமிழ் தேசிய அரசியலை உருவாக்க முடியுங்கிற குடிவழி தமிழ் தேசியம்தான் மெய்யான தமிழ் தேசியம்ங்கிற புரிந்துணர்வுக்கு தமிழ் சமூகம் நகரத் தொடங்கியிருக்கு. எனவே திராவிட பித்தலாட்டங்கள் இனிமேலும் எடுபடாது. ஏன்னா திராவிடம்னு பேசக்கூடியவர்கள் எல்லோருமே தெலுங்கர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அம்பலப்பட்டு போச்சு. எனவே அந்த பித்தலாட்டம் எடுபடாது. இது நடந்தது ஆட்சி, நடப்பது திராவிடர் ஆட்சி, நடக்கவிருப்பது தமிழர் ஆட்சி என்கிற பாவாணருடைய காட்டிய வழியில் தமிழ் சமூகம் பயணித்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் 2026 இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழும். அதை நோக்கி நாங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல் குறிஞ்சாக்குளம் காந்தாரி அம்மன் அந்த கோவில் விவகாரம், நீங்கள் அதுக்காக பல்வேறு போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருந்தீங்க. இப்போ அந்த விவகாரம் என்ன நிலைமையில் இருக்குது? அதே நிலை தான். என் மீது 3 வழக்கு. முந்தா நாள் 28ஆம் தேதி சங்கரங்கோயில் நீதிமன்றத்தில் நான் நேர்நின்றல் போயிட்டு தான் வந்தேன். அதே நிலை தான். அதற்கானவர்கள் அந்த போராட்டத்தை, எந்த மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாரும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலை, மழுங்கடித்தார்கள், மூடி மறைத்தார்கள். இதை பல தொலைக்காட்சிகளில் நம்ம பேசியிருக்கிறோம். அங்கே அந்த படுகொலை செய்தது வைகோபால் சாமி நாயக்கருடைய தாய் மாமா மோகன்தாஸ் நாயக்கரும் அவருடைய உடன் பிறந்த தம்பி ரவிக்குமார் நாயக்கர், இவங்க தான் அதை செய்தது. 92 நடந்த அந்த கொலைக்கு நீதி இல்லை. அவங்களை அரசியல் பயன்படுத்தி, பணபலத்தை பயன்படுத்தி, சாட்சிகளை மழுங்கடித்து அந்த வழக்கில் இருந்தவர்கள் விடுவிக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் காந்தாரியம்மன் கோயில் அந்த ஒரு சிலையை பறையர் குடியிருப்புக்குள்ளே வைக்க முடியல. அந்த ஊருக்கு இன்றைக்கு வரை திருமாவளவன் போனது கிடையாது. அங்கே போய் கொடியேற்றுவதோ, அங்கே போய் கூட்டம் போடுறதோ, அந்த மக்களை சந்திக்கிறதோ. ஏன் திருமாவளவன் போகலை அப்படிங்கிறது மட்டும் காரணம் சொல்லுங்கள். வன்னியரசு கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறது. அதாவது நீங்கள் பல்வேறு சாதிய படுகொலைகள் நடக்கக்கூடிய இடங்களில் போய் நரம்பு புடைக்க வீர வணக்கம்லாம் அப்படி செலுத்துறீங்கள்ல, மீசையை முறுக்கி விளம்பரங்கள்லாம் அப்படியே பயமாக இருக்கும் விளம்பரத்தை பார்த்தாலே. அப்படிலாம் பண்ணுற நீங்கள் குறிஞ்சாங்குளத்தில் 4 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு, ஆணுறுப்பு அறுக்கப்பட்டு, வாயில் திணிக்கப்பட்டு, 2 குழிக்குள் 4 பேர் புதைக்கப்பட்ட அதற்கு நீதி கேட்டு அல்லது அந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு ஏன் நீங்கள் செல்லவில்லை? அதை அண்ணன் ஜான் பாண்டியன் முன்னெடுத்தார். அதுக்கடுத்து பசுபதி பாண்டியன் அந்த மண்ணுக்கு போனார். அதற்கடுத்து நான் போய் அதை முன்னெடுத்திருக்கிறேன். அண்ணன் முன்னாள் நீதிபதி ராமராஜ் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. ஞானப்பிரகாசங்கிற ஒரு மல்லர்குடியை சேர்ந்த
ஒரு கிறித்தவ பாதிரியார் அதற்காக உழைத்திருக்கிறார். நீங்கள் ஏன் போகவில்லை? நீங்கள் ஏன் போகலை? எப்போ போக போகிறீங்களா? போகவே மாட்டீங்களா? சரி, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கருமம் நடந்தது. கூட்டணி ஆட்சி தானே, உங்கள் ஆட்சி தானே. தண்ணி தொட்டிகளை நரகளை போட்டாங்களா? அந்த குற்றவாளிகளை கூட உங்கள் ஆட்சியால், உங்கள் கூட்டணி ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல, வேங்கவே இல்லை. அப்போ இதுதான், இது மாதிரி எத்தனையோ இருக்குது. அவருடைய அரசியல் தேவைகளுக்காக ஏதாவது செய்கிறாங்க. விடிவு என்பது அந்த மக்கள் தான் அந்த விடிவை அவர்கள் தேடணும். யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் அதற்காக கிளர்ந்து நிற்கணும். யாரையும் நம்பி நிற்பது என்பது அது ஏமாற்றம் தான். 30 ஆண்டுகளமாக வைகோவோடு கைகோர்த்து திருமாவளவன் குறிஞ்சாங்குளத்தினுடைய நீதியை குழி தோண்டி புதைத்தார் என்பதுதான் வரலாறு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க நன்றி. நன்றி தம்பி, வணக்கம்.